Hello friends, in this video we are going to discuss a page replacement algorithm in operating system. So for this I have taken the example from operating system book by Abraham Silvers. So let us see the first algorithm, first in first out algorithm. So in the first in first out algorithm என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பேஜ் ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள வருதோ அந்த பேஜ் தான் ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள பார்ப்போம் எப்படி ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட பேஜோட ஃப்ரேம் சைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் 3ன்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ எடுத்திருக்கப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னவாகுது 7. ஸோ அப்போ 7ன்றப்ப உங்களுக்கு என்னவாகுது 3 பேஜ் சைஸ். ஸோ இனிஷியலி 7. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வரப்ப இனிஷியலி ஒண்ணுமே பேஜ் இல்லாம இருக்கு, ஒவ்வொன்றும் என்டர் ஆகுறப்ப ஒரு ஃபால்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் தெர் இஸ் நோ ஸ்ட்ரிங் இன் திஸ் 7. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபால்ட். ஸோ 7. ஸோ செகண்ட் பேஜ் 0. அதுக்கு அடுத்து என்னது 7 0 1. இப்ப இந்த ஸ்டேஜ்ல தான் நம்மளுக்கு 2 வரப்பதான் நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் எங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 வரப்ப எந்த பேஜை ரீப்ளேஸ் பண்ணணும்? இப்ப எது ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள வந்தது? திஸ் பேஜ் இஸ் என்டர்டு ஃபர்ஸ்ட். ஸோ அப்ப அந்த பேஜ் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்ப இந்த பேஜ் ரீப்ளேஸ் பண்ணதுனால ஸோ இப்ப என்னவாகுது 2 0. அதுக்கு அடுத்து என்னது 1. அதுக்கு அடுத்து 0 ஸ்ட்ரிங்க பாத்தீங்கன்னா என்னவாகுது ஆல்ரெடி 0 இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லை, இதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ அடுத்து 3 பார்த்தோம். ஸோ இப்ப இந்த 3 ஸ்ட்ரிங்ல இப்ப என்னவா இருக்கு, இந்த ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட், இப்ப இந்த 3ல இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். அப்ப இந்த பேஜ் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். அந்த ஆரோவை கரெக்டா போட்டுக்கிட்டே வந்தோம்னா கரெக்டா வந்து நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிடும். அப்ப இந்த பேஜ் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்ப என்னவாகுது உங்களுக்கு, ஸோ 2 0 பேஜ் இஸ் ரீப்ளேஸ்ட். ஸோ ஹியர் 3. அதுக்கு அடுத்து என்னவாயிருது 1. அதுக்கு அடுத்து என்னது 0. இப்ப எந்த பேஜ் இந்த 3ல ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ் ஆகணும்? இதுதான் ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள வந்தது. சோ இது ஃபர்ஸ்ட் வந்தது, இது ரெண்டாவது வந்தது, இது கடைசியா இப்ப ரீசெண்டா வந்தது. சோ அப்ப இந்த இடத்துல இந்த பேஜை ரீப்ளேஸ் பண்றோம். சோ அப்ப சோ we have 2 3. அதுக்கு அடுத்து என்னது 0. அதுக்கு அடுத்து சோ இப்ப என்ன பண்ணிடுறோம், ஆரோ முடிஞ்சு இப்ப இந்த பேஜ் தான் ஃபர்ஸ்ட். சோ அதுக்கு அடுத்து இப்ப 4 பாக்குறோம், இல்ல. சோ என்னவாயிருது 4 3 0. நீங்க போட்ட உடனே என்ன பண்ணிருங்க, ஆரோவை இங்க கொண்டு வந்துருங்க. சோ அப்ப இந்த பேஜ் தான் இந்த 3ல ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள வந்தது. சோ தட் இஸ் ரீப்ளேஸ்ட் ஃபர்ஸ்ட். சோ அப்ப என்னவாகுது 4. அதுக்கு அடுத்து என்னது 2 0. சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்ப இந்த பேஜ். சோ ஹியர் we have 4 2 and then 3 is replaced. So next இங்க போறோம். So இங்க போறப்ப என்னவாகுது உங்களுக்கு 0 is replaced. So here we have 0 2 3. So அப்ப next இங்க வரோம். 3 ஆல்ரெடி இருக்குது, 2 இருக்குது. So அப்ப என்னவாகுனா இந்த பேஜை நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய பேஜ் ஃபால்ட் இந்த இடத்துல அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்ப அதுக்கு அடுத்து இப்ப இந்த பேஜ்க்கு தான் வரணும். அப்ப இந்த 1 ஸ்ட்ரிங் வந்து எங்க ரீப்ளேஸ் ஆகணும் உங்களுக்கு, இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ் ரீப்ளேஸ் ஆகணும், ஓல்டு பேஜ் அதுதான். ஸோ அப்ப என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுங்க 0 1 3. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க, இப்ப ஆரோவை இங்க போட்டுருங்க. நெக்ஸ்ட் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த 3ல இதுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ அப்ப இந்த 3 ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னவாயிரும் உங்களுக்கு 0 0 1. அதுக்கு அடுத்து என்னது 2. ஸோ அப்புறம் 0 பேஜ் இருக்குது, 0 ஸ்ட்ரிங் இருக்கு, அடுத்து 1 ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ அதனால நோ நீட் ஃபார் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். அப்ப இதுல எத்தனை தடவை பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆயிருக்கு? பேஜ் ஃபால்ட்னா என்ன, இஃப் த பேஜ் இஸ் நாட் இன் த மெமரி த பேஜ் ஃபால்ட் அக்கர்ஸ். அப்ப எத்தனை தடவை அந்த மாதிரி அக்கர் ஆயிருக்கு? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இந்த பேஜ் ஃபால்ட் நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் இஸ் ஈக்குவல் டு பேஜ் ஃபால்ட் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ இதுல வந்து இன்னொரு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலேடிஸ் அனாமலி. பிலேடிஸ் அனாமலி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பேஜ் சைஸ் ஃப்ரேம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா
உங்களுடைய நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் பிலேடிஸ் அனாமலி. ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் சைஸ் வந்து நான் 3ன்னு வச்சிருக்கேன் இல்லையா, இதை 4ன்னு வச்சு நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் ஃபால்ட் வில் பி இன்க்ரீஸ். தட் இஸ் கால்டு பிலேடிஸ் அனாமலி. இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். இந்த வகையில என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் என்டர் ஆகிற பேஜஸ் ரீப்ளேஸ்ட் ஃபர்ஸ்ட். I hope this video gives you a clear idea about the first in first out page replacement algorithm. Thank you.